வந்து தம்பிக்கு வந்து இப்போ 3வது குழந்தைக்கு வந்து 8வது மாதம் வந்து முடிய போகுது. அடுத்து 9 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஒரு வாரத்தில். அதனால ஒரு மாதம் வந்துட்டு செக்கப் கரெக்டாக போயிட்டு இருக்கலாம். வாரம் வாரம் வர சொல்லியிருக்காங்க. நாங்கள் போயிட்டு இருக்கலான்ட்டு நான் போயிட்டு இருக்கேன். தம்பிகளுக்கு வந்து பெரியவனுக்கு ஜிஹெச் பார்த்தேன். அடுத்தது சின்ன பையனுக்கு வந்துட்டு ப்ரைவேட்டில் பார்த்தேன். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து திரும்ப ஜிஹெச் தான் பார்க்க போகிறேன். அந்த பசங்களுக்குலாம் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோட 3 டெலிவரியுமே எப்படி இருக்குது, நான் என்னென்ன அதில் ஃபேஸ் பண்ணேன், அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகிறேன். போ பாய். இங்கே வை. போ அம்மாவோட போ. நாங்கள் மைக் மாட்டுன்னு சொல்லி அவன் மைக் எடுத்து டார்ச்சர் பண்ணுறான். இது ஒரு பழைய மைக். இது வந்துட்டு முன்னாடி நான் வாங்கின வேஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து கொடுத்து வச்சுருக்கேன். என்னை மாட்டி சொல்லி சரி போ அம்மாட்ட போ. மாட்டி விடணுமா வந்து நீடியா இந்த வயசுல இதெல்லாம் மைக் மாட்டிட்டு பிளாக் பண்ண போகுது. இது டார்ச்சர் பண்ணுறான். பாப்பா ஆமா நம்ம இப்படியே வந்து பைக் எடுத்துட்டு அப்படியே போறோம். மைக் மாட்டிட்டு அவன் பேசுறான். அம்மா அப்படியே எடுத்துட்டு போலாமா? சரி போலாமா? நீ ஸ்கூல் போலியா? நீ ஸ்கூல் போகலையா? அண்ணன் ஸ்கூல் போயிட்டா, நீ ஸ்கூல் போல இல்லையா? தம்பி வந்து 2 பேரும் இப்போ வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். எதுக்குனாக்க அழகான பாப்பா இவனோட தங்கச்சி இருக்கு. அது வந்து நலமா இருக்கா எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே நீ சொல்லு. எங்கள் தங்கச்சி நான் பார்க்க போகிறேன். பாப்பா பார்க்க போறேன்னு சொல்லு. ஸ்கேன் பண்ணி உள்ளார எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லு. போலாமா? ஸ்டார்ட் பண்ண வண்டியை. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. மார்னிங் நாங்கள் வீட்டில் வந்துட்டு பழைய சாப்பாடு இருந்தது. நல்லா ஜில்லுன்னு பழைய சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக தயிர் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போனோம். ஸோ வெயில் கொஞ்சம் அதிகம், அதனால் நான் இப்போ அடிக்கடி வந்து பழைய சாப்பாடு தான் காலைல எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு தம்பி வந்து ஸ்கூல் போயிட்டான் யோகமித்ரன். அதனால் சொல்லிட்டு நாங்கள் பைக்லேயே போயிட்டோம், பக்கம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் வந்து இபி ஆஃபீஸ், அரியலூரோட இபி ஆஃபீஸ். இது வந்து எனக்கு ஒரு லேண்ட்மார்க் தான் பக்கத்தில். இதுதான் வந்துட்டு அரியலூர் மொத்தம் இபி ஆஃபீஸ் இதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு காரில் போகலான்னு பார்த்தோம். 3 பேருக்கு இது காரு பக்கம்தான்னு சொல்லிட்டு பைக்லேயே போயாச்சு. ஸோ ஜாலியாக தான் இருந்தது. அப்படியே பைக்கில் போனோம். பாப்பாவுக்கு வந்து நல்லபடியாக இருக்கணும், எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டே அப்படியே போனேன். ஏன்னா இன்னும் 1 மந்த் தானே இருக்குது, அதனால தான். இதுதான் வந்துட்டு எங்கள் ஏரியா. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து சைலண்டாக தான் இருக்கும், ரொம்ப டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இருக்காது. மார்னிங் ஸ்கூல் டைம் தான் கொஞ்சம் நிறைய பஸ்ஸு அதெல்லாம் போயிட்டுருக்கோம். மற்றபடி நிறையா சிமெண்ட் லாரிலாம் நிறையா போகும் இங்கே. ஏன்னா பக்கத்தில் வந்து அரசு சிமெண்ட் இருக்குது ஃபேக்ட்ரி, அதனால் கொஞ்சம் நிறையாவே லாரி போகும். 10 மணிக்கு மேலே போகும். நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு 9:15 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஜிஹெச்சில் ஓவராக கூட்டமாக இருக்கும். நம்ம வந்துட்டு நேரத்துலேயே போனோம்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டே காமிச்சிட்டு வந்துடலாம். இல்லைன்னா வந்துட்டு 1 மணிக்கிட்ட வரைக்கும் ஆகும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா நம்ம போகிறது அரியலூர் ஜிஹெச். ஸோ நிறைய பேர் சுற்றிப்பட்டில் உள்ளவங்க எல்லாருமே அங்கே தான் வருவாங்க. ஸோ அதனால சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் காலையில் 9:15 போயிட்டோம். தம்பி 8:30 மணிக்கு பஸ் ஏற்றி விட்டேன். ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு உடனே நாங்களும் சாப்பிட்டு குளிச்சு சாப்பிட்டுட்டு உடனே 9:15 கிளம்பியாச்சு. ஸோ இது வந்துட்டு இதான் கள்ளங்குறிச்சி சிக்னல் சொல்லுவாங்க. கள்ளங்குறிச்சி ரோடு இது, அதனால் இதுதான் சிக்னல். அப்புறமேட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நாங்கள் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்டு தாண்டி தான் நம்ம வந்துட்டு உள்ளே போகணும். நல்லா உள்ளே இருக்குது ஜிஹெச். அண்ணா சாலை இங்கே தான் வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் வந்தாங்க. முதல் நாள் தேர்தல் ஆரம்பித்து முதல் பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அப்போ இங்கே தான் வந்தாங்க. அரியலூரில் இங்கே நின்று தான் பேசினாங்க. ஸோ அது இந்த இடம் தான். இது வந்து ஆட்டோ ஸ்டாண்டு. இதெல்லாம் அரியலூரோட ஆட்டோ ஸ்டாண்டு. புது பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதான் புது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். முன்னாடி 1 சைடு மட்டும் தான் வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிறைய பஸ் வருது. வெளியூருக்கு எல்லாத்துக்கும், மெட்ராஸ்க்கு எல்லாத்துக்கும் பஸ் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்ச் மாதம் தான் ஓப்பன் பண்ணாங்க பஸ் ஸ்டாண்டு. இது வந்து கடத்தெருவுன்னு சொல்லுவோம். அரியலூரோட கடத்தெருவு எப்போ பாரு கூட்டமாக தான் இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து
நைட்டு 8 மணி வரைக்கும் சரியான கூட்டமாக இருக்கும். ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இங்கே வந்து. ஸோ போகும்போது ரொம்ப மெதுவாக ஜாக்கிரதையாக நம்ம போகணும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எல்லோரும் வேலைக்கு போகிறது, ஸ்கூல் போகிறது, காலேஜ் போகிறது எல்லாருமே இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காய்கறி கடை, ஷோரூமு, ஜவுளி கடை எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது வாங்கணுன்னா நாங்கள் இங்கேருந்து இங்கே தான் வந்து வாங்குவோம். வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும், இது மளிகை ஜாமான் எதுவும் வாங்கணுன்னாலும் இங்கே தான் வரணும் நாங்கள். இங்கே வந்துட்டு ஏபிஎன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஜவுளி கடை இருக்குது. ஒரு சத்யா ஷோரூம், டார்லிங் ஷோரூம், வசந்தன் கோ எல்லாமே இருக்குது. அப்படியே நாங்கள் வந்துட்டு ஜாலியாக எல்லாத்தையும் வேடியை பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். ஸோ ஜிஹெச்க்கு அது உள்ளே வந்தாச்சு. இதுதான் இப்போ உள்ள பிரசவம். அந்த இது மகப்பேறு குழந்தை பிறக்கிற இடம், மகப்பேறு இது ஹாஸ்பிட்டல் இப்போதைக்கு இது தான் வச்சுருக்காங்க. நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்குது. புது பில்டிங் அது. நான் வந்துட்டு யோகமித்திரனுக்கு முதல்ல இங்கே உள்ள இப்போ நாங்கள் போகிறோம் இல்லையா, இது உள்ளே தான் யோகமித்திரனுக்கு வந்து நான் முன்னாடி டெலிவரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பையனுக்கு இங்கே தான் வச்சுருந்தாங்க டெலிவரி பார்க்குறது. மகப்பேறு இது ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அதுவாக மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே பாதி பேர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு டோக்கன்லாம் வாங்கிட்டு அது உள்ளே பிபி பார்க்குற இடம் இந்த இடம் தான். அங்கே பிபி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்க போகணும். ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருந்தோம். கூட்டம் நான் நினச்ச மாதிரி கூட்டம் இருந்துச்சு, நல்ல கூட்டம். நான் அதனால் என்ன சொல்லிட்டேன்னா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது, எப்படி ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும், தம்பியை வச்சுட்டு நீ இங்கே நிற்கணும் வெயிலில். ஸோ நீங்கள் அங்கே உள்ள ஜென்ஸ் எல்லாம் வெளில போக சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறையா லேடிஸு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தவங்க நிறைய பேர் இருந்ததுனால ஜென்ஸ் எல்லாருமே வெளில போக சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு சரி நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், வீட்டுக்கு போங்க, நான் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். ஏன்னா உள்ளே தேவைப்படாது, யாருமே தேவைப்பட மாட்டாங்க. ஏன்னா உள்ளே யாரையும் அலோட் பண்ண மாட்டாங்க. வெறும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். அதனால் சொல்லிட்டு நான் அவங்களை போக சொல்லிட்டேன். அப்புறம் செக்கப்லாம் முடிஞ்சு நான் என்ன பண்ணேன்னா ஆட்டோ வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா தம்பி வீட்டில் தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஸோ தம்பியை தனியாக விட்டுட்டு வர முடியாது, தூக்கிட்டு வர முடியாது. அதனால் சொல்லிட்டு வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் ஆட்டோவில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஆட்டோவுக்கு அங்கே நிறைய ஆட்டோஸ் நின்றுது, அதில் ஒரு ஆட்டோ புக் பண்ணி நான் அப்புறம் வந்துட்டு இருந்தேன். செக்கப் வந்து பண்ணாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னை வந்து நல்லா சாப்பிட சொன்னாங்க. பேபி வெயிட்லாம் நல்லா இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஓகே சார்ன்னு சொன்னால் ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் இன்னும் 10 days கழிச்சு வாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, பேபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் 10 days கழிச்சு திரும்பவும் நான் வந்துட்டு ஜிஹெச் போகணும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கிடையில் ஒன் டைம் நான் ப்ரைவேட்டுக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆட்டோக்காரனா ரொம்ப சேஃப்டியாகவே கூப்பிட்டு வந்துட்டேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மெதுவாக ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு, தம்பி உள்ளே தூங்கிட்டு இருக்கான். சரி நாங்கள் போய்ட்டு அடுத்து மதியம் லஞ்ச் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. பயங்கர வெயில். காலைல நான் 9 மணிக்கு போனேன், 11 மணி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இப்போ உள்ள பாப்பாவோட ரிப்போர்ட்டு. என்னோடய மற்ற 2 பசங்களோட ரிப்போர்ட்டு என்கிட்ட பத்திரமா நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஞாபகமாக இருக்குன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் வாங்க. என்னோடய 3 ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னி எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். இதில் தான் என் குழந்தைங்களோட ஃபைல். இதில் தான் வந்துட்டு என்னோடய எல்லா மெமரிஸுமே இந்த ஃபைலில் தான் இருக்குது. இது பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அவங்க கருவில் தரிச்சிலேருந்து இப்போ பிறந்து அவன் ஸ்கூல் போயிட்டுருக்கான். அது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பொக்கிஷன் தான் இது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் தம்பியை வந்து ஃபஸ்ட்டு பையன் ஏஎஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அரியலூரில் காமிச்சேன். ப்ரைவேட்டில் தான் காமிச்சேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்ததுனால அதிகமாக நான் ப்ரைவேட்டில் தான் காமிச்சேன். தம்பியை வந்து நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னா மே மாதம் 2019 8ஆம் தேதி அன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். 10 நாள் வந்து தள்ளி போயிருந்தது பீரியட்ஸு. அதனால் சொல்லிட்டு செக் பண்ணேன், கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு வாமிட்டு அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அனாமலி ஸ்கேன் அதெல்லாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் யோகாவோட மூக்கு கண் இதெல்லாம் இருக்கும். அவன் கை தலை முதுகு கால் எல்லாமே இதில் இருக்கும். ரொம்ப தெளிவாக நல்லா இருந்தது.
அது ரொம்ப வீக்காக இருந்தேன். நான் வந்து மேரேஜ் ஆகும்போது 50 கிலோ இருந்தேன். இவன் தரிக்க ஆரம்பிச்சதுலேருந்து 44 கிலோ கிட்ட நான் குறைஞ்சிட்டேன். ஏறவே இல்லை, வெயிட் ஏறலை, குறைஞ்சிட்டு தான் போனேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக வாமிட், ரொம்ப மோசம். 6 மாதம் வரைக்குமே நான் கண்டினியூவாக வாமிட் எடுத்துகிட்டே இருந்தேன். எதுவுமே சாப்பிட மாட்டேன். கஞ்சி, இந்த ஜூஸு, ஃபுல்லாக ஆரஞ்சு ஜூஸ், இதுதான். இதில் தான் வந்து நான் தம்பியை வளர்த்தனே. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப என்னை போட்டு படாதபாடு படுத்தி வச்சிட்டான். ஆனால் பிறக்க டைமில் வந்து கொஞ்சம் அந்த கடைசி 6 மாதம் வந்து கொஞ்சம் வாமிட் கம்மியாச்சு. ஆனால் வாமிட் இருந்தது, கொஞ்சம் கம்மியாச்சு. அதில் கொஞ்சம் சாப்பிட்டு நான் உடம்பு தேத்திட்டேன். அவன் டெலிவரி ஆகும்போதெல்லாம் நான் 50 கிலோ, அப்போ தான் 50 கிலோ வந்தேன். தம்பி வயிற்றில் இருக்கும்போது 50 கிலோ டெலிவரி ஆகிற டைமில். அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, கரெக்ட் டைம் தான். அவன் பிறக்கிறதுக்கு 1 வீக்கு இருந்தது டைமு, டெலிவரி டேட்டு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜனவரி வந்து எனக்கு 4ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு 2019 டிசம்பர் 26 தம்பி வந்து பெயின் வந்து அவங்க ஆப்ரேஷன் நடந்துருச்சு. ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே வந்து தலை கீழே வர போகிறதில்ல. குழந்தை சுழலை. தம்பி வந்து உள்ளே மோஷன் போயிட்டான்னா குழந்தைக்கு மூச்சு திணறல், ஹார்ட் பீட் கம்மியாக வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வீட்டில் எல்லாத்தையுமே கேட்டாங்க. எல்லோரும் பயந்துட்டாங்க. அப்படி சொன்னதுமே பயந்துட்டாங்க. ஏன்னா தம்பி தான் வீட்டுக்கே ஃபஸ்ட்டு குழந்தை. அதனால் சொல்லிட்டு ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டில் அத்தை, மாமா, வீட்டுக்காரங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. யோகா வந்து இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு பேர குழந்தை யோகா. அவ்வளோ அழகாக இருந்தான். பிறந்த உடனே கலர் அப்படி ஒரு கலர். அவன் இப்போவுமே அதே கலராக தான் இருக்கான். அப்போ பிறக்கும்போது பயங்கர கலராக இருந்தான். முடியெலாம் கருங்கருன்னு அவ்வளோ அடர்த்தியாக இருந்துச்சு. அவனுக்கு ஒரு முடி இந்த மாதிரி யாருக்குமே கிடையாது ஃபேமிலியில், அப்படி தான் சொன்னாங்க. அவ்வளோ முடி அவனுக்கு. நாங்கள் அதை யாருமே சரி அவனை பார்த்தாலே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பையன்னு சொல்லவே மாட்டாங்க. பொண்ணு பேர் என்ன, பாப்பா பேர் என்ன, பொண்ணு பேர் என்ன, இப்படி தான் கேட்பாங்க. நாங்களாக தான் சொல்லுவோம், இல்லை இது பையன்னு போகிற இடம்லாம் சொல்லுவோம். அவ்வளோ முடி. அவனுக்கு 2 சிண்டுலாம் போட்டு நாங்கள் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு அழகு பண்ணோம். நிறைய இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் கூட இன்னும் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது பெரிய எங்களுக்கு ஹாப்பி. யோகா இருந்து வந்தது இப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக எங்கள் ஃபேமிலி போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து 2வது பையன் சித்தார்த் அபிமன்யு. அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ஃபைல் இது. அவருக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் காமிச்சேன், SR ஹாஸ்பிட்டல் அரியலூர். ஸோ இதுவுமே அரியலூரில் தான் இருக்குது. அவனுக்குமே நான் ப்ரைவேட்டில் தான் அதிகமாக பார்த்தேன், GH போகலை. ஏன்னா அவனுக்குமே எனக்கு வாமிட் இருந்தது. சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல், அவருமே ஸ்பெஷல் தான். எனக்கு 3 பிள்ளைங்களுமே ஸ்பெஷல் தான். இவன் வந்து எதிர்பார்க்காத சடனாக எங்களுக்கு கிடச்சி கிஃப்ட்டு. ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்கல. 2வது டெலிவரிக்கெலாம் எனக்கு வந்து தைராய்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்போ வந்து பீரியட்ஸுமே இர்ரெகுலர் பீரியட் தான், ரெகுலர் பீரியட்லாம் கிடையாது. 10 நாள் கழிச்சு வரும், 15 நாள் கழிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்தது. அதனால் நாங்கள் வந்துட்டு பிளானும் பண்ணல. யோகா வந்து ஸ்கூல் போய்ட்டு இருந்தால் அவனே எங்களுக்கு வந்துட்டு போதுன்ற மாதிரி தான் அப்போ இருந்துட்டு இருந்தது. அவனுக்கு 3 வயசு இருக்கும் யோகாவுக்கு. அப்போ தான் வந்து சித்து வந்து கன்ஃபார்ம் ஆனான். திடீர்னு வந்து நாங்கள் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி நான் எதுக்கும் போகலாம். இதுவும் இந்த பேபிக்கு வந்து 20 நாள் ஆச்சு எனக்கு பீரியட்ஸே வரல. நாங்கள் வந்து அப்போ தான் கார் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து கார் வந்து நாங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ காருக்கு வந்து நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் லோனுக்கு. கார் போய் இங்கே திருச்சி அந்த மாதிரி அங்கங்கே பெரம்பலூர் இந்த மாதிரி ஷோரூம்லாம் போய் என்ன மாடல் காரு, எந்த கம்பெனி காருன்னு சொல்லி நாங்கள் அந்த இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ பியூட்டிஃபும் அப்போ எங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. சித்து கன்ஃபார்ம் ஆகும்போதெல்லாம் என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து பிளான் பண்ணல. ஆனால் வந்து தம்பிக்கு வந்து யோகாவுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணதுமே எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போதே காப்பாற்றி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்லலாம் அதான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த குழந்தைக்கு அவன் வந்து நம்மள்கிட்ட கேட்காமலே என்ன பண்ணுறாங்கன்னா, காப்பாற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதுகாப்பு இது வச்சுருவாங்க. ஏன்னா அடுத்த குழந்தைக்கு கேப் இருக்கணுன்றதுனால. அது 2 வருஷம் அந்த காப்பாற்றிக்கு எக்ஸ்பைரி அந்த லைஃபு. அந்த 2 வருஷம் முடிஞ்சு நான் என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். யோகாவுக்கு 3ஆவது வயசு நடந்துகிட்டு இருந்தது. அப்பயுமே சரி குழந்தை தங்கினா தங்கட்டும், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம். பிளான் பண்ணோம் குழந்தைக்கு. ஆனாலுமே எனக்கு இது 1 வருஷம் வந்துட்டு என்ன இஷ்யூன்னு தெரில. எனக்கு சத்து கம்மியாக இருந்துச்சா, இல்லை வேறு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளமா, இதெல்லாம் நான் செக் பண்ணவே இல்லை. இந்த 1 வருஷமே நான் அப்படியே எனக்கு டேட்ஸ் மட்டும் தள்ளி போயிட்டே இருந்தது. 15 நாள் கழிச்சுட்டு பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு இர்ரெகுலர் பீரியடாகவே இருந்தது. எனக்கு ரெகுலர் பீரியடாகவே இல்லை. யோகா இருந்த வரைக்கும் ரெகுலர் பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு இந்த காப்பாற்றி வச்சதுலேருந்து எனக்கு வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட் ஆகிடுச்சு. நான் அந்த மைண்டில் இல்லை எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பேன் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த 1 வருஷமாகவே எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான். நான் தம்பிக்கு நான் ட்ரை பண்ணேன். இல்லாதனால நான் சரி இதுவுமே அப்படி தான் இருக்குன்னு நினச்சி தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப் போனோம். போயிட்டு எதுவாக இருந்தாலும் டேப்லெட் முழுங்கலாம், சத்து மாத்திரை முழுங்கி அதுக்கப்புறம் தம்பி தரிப்பான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். தம்பிக்கு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கார்டு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
நான் போயிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னா 20 நாள் ஆச்சு டாக்டர் இந்த பீரியட் வந்து எதுக்கும் கார்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுமாதிரி எத்தனை நாளாக இந்த இஷ்யூ இருக்குன்னாங்க, 1 வருஷமாகவே எனக்கு பீரியட்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். கார்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் என்ன ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்டு செக் பண்ணி பார்த்ததுமே நர்ஸு கொண்டு வந்து சொல்கிறாங்க. நான் கார்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். யூரின் டெஸ்ட்டு கொடுத்து கார்டு கொடுத்துட்டு வந்துட்டு நான் பார்க்கல. அவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க நம்மளுக்கு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு அப்போ வரைக்குமே மைண்டில் வந்து அவன் தரிச்சிருப்பான்றது வந்து கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ எனக்கு ஹெல்த் இஷ்யூன்றது நம்பி இதில் தான் நாங்கள் உட்காந்துட்டே இருந்தோம். திடீர்னு டாக்டர் உள்ளே கூப்பிட்டாங்க. இந்தமாரி பாசிட்டிவ்னு சொன்னாங்க. கார்டில் 2 கோடு வந்தது காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வந்து சித்து பிளான் பண்ணாமல் திடீர்னு சொல்லதுமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பையன் ஆப்ரேஷன்றதுனால 2வது குழந்தை வந்து டெலிவரி ஆகிறதுக்கு நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 2வது குழந்தையும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் நல்லா இருந்தது. யூடியூப்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரைவேட்லேயே வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம். யோகா வந்து வீட்டில் அத்தை பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து நான் ஃபஸ்ட்டு யோகாவுக்கு பார்த்தேன்ல ஜிஹெச்சில், அப்போ வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது ஜிஹெச். ரொம்ப மோசம். நான் ஏன் வந்து ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆனன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாத்ரூமு, அங்கே உள்ள இந்த பெட்டு எல்லாமே வந்து ரொம்ப மோசம். இப்போ அவங்க நடந்துக்கிட்ட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி மோசமாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் யோசிச்சு தான் 2வது குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ப்ரைவேட்லேயே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 2வது ஆப்ரேஷன் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சரி 2வதுமே நம்ம ஆப்ரேஷன் ஜிஹெச்சில் பண்ணால் தம்பிக்கு அவ்வளோ மோசமாக வந்து வச்சுருந்தாங்க. சரி 2வது குழந்தைக்கு அங்கே போய் கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு அதனால் சொல்லிட்டு நான் ப்ரைவேட்டில் பார்த்துட்டேன். சித்துமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான். என்னென்னா சித்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக பிறந்தான். நான் அவனுக்கு தான் வாமிட்டால் ஒழுங்காக சாப்பிடல. 2 வாரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டான். 40 வாரம் இல்லை 38வது வாரமே பிறந்துட்டான். அதனால் வந்துட்டு அவன் வெயிட்டு வந்து 2,300 தான் இருந்தான். சித்து வெயிட்டே ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தான். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் அது எப்பயும் போல் 5 நாள் டிஸ்சார்ஜ் கழிச்சு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலேருந்து ப்ரைவேட்லேருந்து. ஸோ அவன் நல்லா இருக்கான், ஹெல்த்தியாக இருக்கான். இப்போ வரைக்கும் சித்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நானுமே ஹெல்த்தியாக இருந்தேன், அவனும் ஹெல்த்தியாக இருந்தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படியும் முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் யோகா சித்துவும் அப்படியே க்யூட்டாக பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருந்தான். அவ்வளோ அழகாக இருப்பான். சித்து வந்து பொண்ணாக தான் பிறப்பான். 2வது வந்து பொண்ணாக பிறக்குன்னு நினச்சி ரொம்ப ஆசையாக இருந்தோம். கடைசியாக பார்த்தா அவனும் பையனாக பிறந்துட்டான். அடுத்தது வந்து இப்போ பாப்பா வந்து நாங்கள் பிளான் பண்ணது. ஏன்னா 2 பையன், 3வது வந்து கண்டிப்பாக வந்து பொண்ணு இருக்கணும்னு சொல்லி 1 இயராக ட்ரை பண்ணோம். எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்ததுனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அதனால் அப்புறம் கொஞ்சம் சத்து மாத்திரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதுனால பாப்பா வந்து தரிச்சிட்டா. பாப்பா வந்து நான் இப்போ தான் டிசம்பர் வந்து 10ஆம் தேதி டிசம்பர் 10, 2025 அப்போ தான் வந்து பாப்பாவை கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் ரெகுலர் பீரியட் இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ரெகுலர் பீரியட் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு சடனாக 5 நாள் தள்ளி போனதுமே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ கன்ஃபார்மாக தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது, பசிக்கும் ஆனால் நல்லா சாப்பிட முடியாது, கொஞ்சம் ஒமட்டல், அந்த ஸ்மெல் வந்து அக்யூரேட்டாக எனக்கு தெரியும். எங்கே என்ன ஸ்மெல் வந்தாலும் எனக்கு அந்த அக்யூரேட்டாக அந்த ஸ்மெல்லோட அந்த அக்யூரன்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ 5 நாள் தள்ளி போச்சு. நான் அதிலே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும், பாப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சேஃபாக இருந்தேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பீரியட் தள்ளி ஒரு 10 நாள் கழித்து போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணேன். கார்டு செக் பண்ணேன். வீட்டில் செக் பண்ணதில் வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சு. 2 கோடு வந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனேன். அவங்களுமே செக் பண்ணிவிட்டு குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆனது அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கும் ஹார்ட் பீட் நல்லபடியாக வந்துச்சு. பாப்பாவுக்குமே எந்த இஷ்யூ இல்லை இப்போ வரைக்கும். ஆனால் இது வந்து 3வது ஆப்ரேஷன் எனக்கு. ஸோ ஏற்கனவே 2மே ஆப்ரேஷன்றனால 3வதுமே வந்து நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ நான் தரிச்சதுலேருந்து எனக்கு வாமிட்டுன்றது கிடையாது. நல்லா இருந்தேன், ஹெல்த்தியாக இருந்தேன். 3 மாதம் வரைக்கும் வாமிட் இருந்துச்சு. ரொம்ப அதிகப்படியான வாமிட்டில் ஓரளவுக்கு வாமிட் இருந்தது. 3 மாதம் வரைக்கும் தான் இருந்துச்சு. 4வது மாதம் ஸ்டார்டிங்கில் இருந்தது. அப்புறம் போக பாப்பா வளர்ந்ததுமே அந்த வாமிட்டிங் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அவளுக்கு நான் வந்து நல்லாவே சாப்பிட்டுட்ருக்கேன். ப்ளட்டு குறையில, அதிகமாக ட்ரிப்ஸு போகிற வேலை கிடையாது. சத்து வந்து எனக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. போகிற இடம்லாம் வந்து 2 பையன் 3வது பொண்ணுன்றதுனால வந்து ஆசைப்படுறீங்களா அப்படின்னு தான் எல்லாருமே கெஸ் பண்ணிட்டாங்க. உண்மையாக அதுதான். நாங்கள் 3வது வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணு எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ஆசை. பொண்ணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாப்பானா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். யோகாவுக்கு வந்து தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஆம்பளை பிள்ளைங்களை விட தங்கச்சி பாப்பான்னு சொல்லி விளையாடுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்லேயுமே ஒரு பாப்பா இருக்கா எங்களுக்கு, சாய்ரான்னு சொல்லிட்டு. அவளை வந்து அவ்வளோ கொஞ்சுவான்.
அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவான், அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதனால் எனக்கே தெரிஞ்சிச்சு யோகாவுக்கு வந்து பாப்பான்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஸோ யோகாக்காகவும் எங்கள் எல்லாருக்காகவும் பாப்பான்னு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையால் தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி சரி என்னன்னாலும் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாக எல்லாமே சரியாக இருக்குது, ஃபேமிலியில் எல்லோரும் சப்போர்ட் இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாப்பா ஹெல்த்தியாக இருக்காங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் இருந்ததுனால உள்ள ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிச்சஸ் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து எப்போ வேணாலும் பிரியலாம், பாப்பா வெயிட் ஏற ஏற அது வந்து பிரியலாம். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வந்து எனக்கு ஏதாவது ஆகும், பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. ஆப்ரேஷன் எப்போ வேணாலும் வலி வரலாம், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் வாரம் செக்கப் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து 8வது மாதம் முடிய போகுது. உள்ளே வந்து தையல் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், அது வந்து பிரியுமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி கூட ஜிஹெச் போனேன், ஜிஹெச்சில் சொல்லியிருக்காங்க அந்த பெயின் வந்ததுனால 8வது மாதம் எனக்கு பெயின் வந்துச்சு. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வாரம் வந்து செக்கப் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட்லேயும் காமிச்சிட்ருக்கேன், ஜிஹெச்சில் இப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால பயந்தேன். இப்போ இந்த பெயின் வந்து நான் ஜிஹெச் போனேன், ஸோ ரொம்ப க்ளீனாக இருந்தது, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கேர் பண்ணாங்க, நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, உண்மையாகவே நல்லா பேசினாங்க. இப்போ கூட செக்கப் போயிட்டு தான் வந்தேன், ரொம்ப நல்லாவே பேசினாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, பாப்பா வெயிட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறையா சாப்பிட சொல்லியிருக்காங்க, தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏதாவது மைல்டாக பெயின் வந்தாலோ வேறு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜிஹெச்சில். இப்போ வரைக்கும் பாப்பா நல்லா இருக்குது, பார்ப்போம். கண்டிப்பாக இது பொண்ணாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க 2 பேருக்கு எனக்கு நிறையா சிம்டம்ஸ்க்கும் இப்போ உள்ள இந்த குழந்தைக்கு மட்டும் தனியாக தெரியுது. ஏன்னா இவனு 2 பேருக்கு எனக்கு வாமிட் அதிகமாக இருந்தது. இவன் 2 பேருக்குமே சரி, நான் வெயிட்டு வந்து குறைஞ்சிட்டு தான் இருந்தேன், ஏறலை. ஆனால் பாப்பாவுக்கு அப்படி இல்லை. 3 மாதம் இந்த எப்பயுமே எல்லாருக்கும் இருக்கிற நார்மல் வாமிட் இருந்துச்சு, வாமிட் இல்லை. நல்லா சாப்பிட்றேன், இது பிடிக்கும் அது பிடிக்காது அப்படிலாம் இல்லை, நல்லா சாப்பிட்றேன், எல்லாமே சாப்பிட்றேன். ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் 140 அதுக்குள்ளே குறைஞ்சிட்டு தான் போச்சு. பாப்பாவுக்கு மட்டும் இப்போ வந்து ஹார்ட் பீட் அதிகமாக ஆகிட்டே போகுது. 150 இன்றைக்கி வந்து 156 சொன்னாங்க, 156 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாப்பாவுக்கு ஹார்ட் பீட்டு. ஸோ நான் நினைக்கிறேன் பாப்பாவாக தான் இருக்கும். எனக்கு வயிறுமே வந்து பெல்லி வந்து பம்ப் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இவனுக்குலாம் எனக்கு வயிறே தெரியாது, ரொம்ப குட்டியோண்டு வயிறு எனக்கு. இந்த பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயிறு எனக்கு இப்போ தான் தெரியுது, இந்த ப்ரெக்னென்ட் ஆனது எனக்கு இப்போ தான் தெரியுது. தம்பிங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு 9வது மாதமே 5வது மாதம் மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா என் வயிற்றை பார்த்து சொல்கிறாங்க, அது வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், அதனால் பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. என்னோடய ஆசையுமே அதுதான். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அநேகமாக வந்து இப்போ வந்து எனக்கு 33 வாரம் ஆயிடுச்சு. அநேகமாக அடுத்த மாதம் இந்த தேதிக்கெலாம் வந்து கண்டிப்பாக பாப்பாவுக்காக நான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது வந்து ஜூன் 23 ஆகுது. ஸோ ஜூலை 23 இல்லை 28க்குள்ளே கண்டிப்பாக வந்து பாப்பா டெலிவரி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன், என்னோடய ஹெல்த் அப்டேட் அப்பப்போ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3வது ஆப்ரேஷனாக இருந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசி 1 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே அந்த வயிற்று கொஞ்சமாக ஏறணும், ஏறி நம்ம ஆப்ரேஷன் பண்ணோம்னா நல்லது. ஆனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருச்சுன்னா கஷ்டம். அதனால் பாப்பா வயிற்று ஏறுற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 3வது ஆப்ரேஷன்றதுனால ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது, லாங் ட்ராவல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எங்கேயுமே போகல, வீட்டில் தான் இருக்கேன். அந்த 1 மாதம் நான் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு நான் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டேன்னா பாப்பாவை பத்திரமா நான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா பாப்பா வெயிட்டு இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1 kg ஏறிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பாப்பா நல்லபடியாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா போயிட்டுருக்கு, எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த குழந்தையும் நல்லபடியாக பிறக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்றதை சொல்லுங்கள். எனக்கு என்ன குழந்தை பிறக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு டெலிவரி டைமில் எல்லோரையும் மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்க. நன்றி, வணக்கம்.